ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரீசன் அண்ட் ரிசல்ட்டு சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸில் ரீசன் அண்ட் ரிசல்ட்டு டைப்பில் இன்னொரு மாடலு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டைப் 2. இதில் முதல் பாருங்கள். செல்வி வாஸ் ஸ்மார்ட் அட் ஹர் ஒர்க். செல்வி அவளுடைய வேலையில் புத்திசாலியானவளாக இருந்தால். இது ஒரு சென்டென்ஸு. எவ்ரி ஒன் பிரைஸ்டு ஹர். அனைவரும் அவளை பாராட்டினார்கள். இப்படின்னு 2 சென்டென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் சேர்த்து காம்பவுண்ட் சென்டென்ஸாக எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். இப்போ இந்த 2 சென்டென்ஸ் இருக்குது. செல்வி வாஸ் ஸ்மார்ட் அட் ஹர் ஒர்க் இப்படின்றது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. எவ்ரி ஒன் பிரைஸ்டு ஹர் இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. இப்போது இந்த 2 சென்டென்ஸையும் சேர்த்து காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணணுன்னா பாருங்கள், அதில் எழுதி போட்டுருக்குறோம் பாருங்கள். ஸோ அண்ட் ஸோ இது காம்பவுண்ட் சென்டென்ஸுக்குரிய கன்ஜெக்ஷன். இது 2க்கும் ஆகையால்னு அர்த்தம். ஸோ அண்ட் ஸோ 2ல் எதனா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அது யூஸ் பண்ணிங்கன்னா அது அதை யூஸ் பண்ணி நீங்கள் காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதலாம். இப்போ எப்படி எழுதிங்க? ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸு, பேன் எடுத்துக்கிறேன். பாருங்கள், செல்வி வாஸ் ஸ்மார்ட் அட் ஹர் ஒர்க் இது ஒரு சென்டென்ஸு. அண்ட் ஸோ எவ்ரி ஒன் பிரைஸ்டு ஹர் எவ்ரி ஒன் பிரைஸ்டு ஹர் இது ஒரு சென்டென்ஸு. செல்வி வாஸ் ஸ்மார்ட் அட் ஹர் ஒர்க் இது ஒரு சென்டென்ஸு. இப்போ இந்த 2 சிம்பிள் சென்டென்ஸு நீங்கள் நடுப்பில் இந்த அண்ட் ஸோன்ற கன்ஜெக்ஷனை போட்டிங்கன்னா இது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிடுது ஃப்ரெண்ட்ஸு. பாருங்க, செல்வி வாஸ் ஸ்மார்ட் அட் ஹர் ஒர்க் இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். எஸ்பிஎஃப் இது சப்ஜெக்ட்டு, செல்வி சப்ஜெக்ட்டு, வாஸ் வெர்பு, இது ஒரு அட்ஜெக்டிவ், இது ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸு. இது அப்படியே மனசுக்குள்ளே வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. சப்ஜெக்ட்டு வெர்பு இது ஃபுல்லாக ஆப்ஜெக்ட்டுன்ற மாதிரி வச்சுங்க. இது நம்ம சவரித்துக்காக எஸ்விஓன்னு வச்சுக்கலாம். இது பாருங்கள், எவரி ஒன் சப்ஜெக்ட்டு, ப்ரைஸ்டு வெர்பு, வீட்டு வெர்பு, ஆப்ஜெக்ட்டு, இது எஸ்விஓன்னு வச்சுங்க. 2 எஸ்விஓக்கு நடுவில் இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸுக்குரிய கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அதை நடுவில் போட்டிங்கன்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிடுது. இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு? செல்வி வாஸ் ஸ்மார்ட் அட் ஹர் ஒர்க். செல்வி அவளுடைய வேலையில் புத்திசாலியானவளாக இருந்தாள். ஆகையால் அனைவரும் அவளை பாராட்டினார்கள் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிடும். சரி, இதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இது 2 சென்டென்ஸையும் யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக எப்படி மாற்றுறதுன்னா, இந்த இதில் ரீசனை சொல்கிற மாதிரி எந்த சிம்பிள் சென்டென்ஸ் ஒன்று இருக்குதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இது 2ல் காரணத்தை சொல்கிற மாதிரி இது எது இருக்குதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. செல்வி வாஸ் ஸ்மார்ட் அட் ஹர் ஒர்க் இதுதான் காரணத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது காரணத்தை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் கூட ஆஸ் அப்படின்னு சேர்த்திக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்திக்கினா எப்படி வரும் பாருங்கள். ஆஸ் செல்வி வாஸ் ஸ்மார்ட் அட் ஹர் ஒர்க். செல்வி அவருடைய வேலையில் புத்திசாலியானவளாக இருந்ததன் காரணமாக எப்படின்னு வச்சுக்கணும். இருந்ததன் காரணமாக அனைவரும் அவளை பாராட்டினார்கள். இது ஒரு முடிவு பெற்ற வாக்கியம். இது முடிவு பெறாத வாக்கியம். இது முடிவு பெறாத வாக்கியம். ஆஸ் செல்வி வாஸ் ஸ்மார்ட் அட் ஹர் ஒர்க். செல்வி அவருடைய வேலையில் உண்மையானவனாக இருந்ததா காரணமாக அனைவரும் அவளை பாராட்டினார்கள். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. சரி, இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பிடிச்சிட்டோம். இப்போ சிம்பிள் சென்டென்ஸாக 2 சேர்த்து இந்த இது 2 சேர்த்து எப்படி சிம்பிள் சென்டென்ஸாக எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு என்ன பண்ணுன்னா, முன்ன சிம்பிள் சென்டென்ஸுக்கு இந்த பீயிங் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னே வீடியோ நான் போட்டிருக்கிறேன், அதில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த பீயிங் இந்த மாடலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுங்களில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே அதன் காரணமாக தான் அர்த்தம். சரி, இப்போது சிம்பிள் சென்டென்ஸுக்கு அதன் காரணமாக நம்ம ஆன் அக்கௌண்ட் ஆப்புன்றதை எழுதிக்கிறோம் பாருங்கள். ஆன் அக்கௌண்ட் ஆப்புன்னு எழுதிக்கிறோம். சரி, இப்போ ஒரு ரூல் பார்க்கலாம். இந்த 2 சென்டென்ஸுக்கும் ஒரே சப்ஜெக்டாக வேறு சப்ஜெக்டானு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு.
இந்த சப்பார்டினேட் கிளாஸோட சேர்ந்துருக்கிற சப்ஜெக்ட்டு இதெல்லாம் இருக்கிற சப்ஜெக்ட்டும் இந்த மெயின் கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட்டும் ஒன்றான்னு பாருங்கள். இதெல்லாம் செல்வி, இந்த சென்டென்ஸில் செல்வி வந்து சப்ஜெக்ட்டு, இந்த சென்டென்ஸில் எவரி ஒன் சப்ஜெக்ட்டு. அப்போ இது ரெண்டுக்கும் ரெண்டு சென்டென்ஸு வேறு வேறு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த கன்ஜெக்ஷனோட சேர்ந்துருக்குது இல்லையா, அந்த சப்ஜெக்டை போட்டு அப்பாசபி போட்டு எஸ் போட்டுக்கணும். அதுக்கடுத்து வெர்பை வந்து அதனுடைய ஜெரன் ஃபார்முக்கு மாற்றிடணும். இது வரும் வாசு, அதனுடைய ஜெரன் ஃபார்ம் பீயிங். அப்புறம் மிச்சம் இருக்கிறதுலாம் அப்படியே எழுதிக்கணும், ஸ்மார்ட் அட்கர் ஒர்க். அப்புறம் இந்த பக்கம் எனக்கு எவர் ஒன் ப்ரைஸ் இருக்கார், இப்படி எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இது சிம்பிள் சென்டென்ஸ், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் செல்விஸ் பீயிங் ஸ்மார்ட் அட்கர் ஒர்க் எவர் ஒன் ப்ரைஸ் இருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்னா அதே அர்த்தம் தான். அவர் செல்வி அவருடைய வேலையில் புத்திசாலியானவளாக இருந்ததன் காரணமாக அனைவரும் அவரை பாராட்டினார்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.